வணக்கம் டியர் வின்னர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ஆர்டிகல்ஸ். ஒரு 5 டேஸா வீடியோ போட முடியல டியூ டு தீபாவளி அண்ட் டிராவல்லாம் இருந்ததுனால என்னால போட முடியல, சாரி. இந்த வீடியோவை கண்டிப்பா என்ன பண்ணலாம், அந்த டாபிக் எல்லாம் வேற டாபிக்கோட சேர்த்து கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா காலையில ஒண்ணு, ஆஸ் யூஷுவல் டைம்ல ஒண்ணு, இப்படி கொடுக்கலாமா அப்படின்னு நீங்க தான் சஜஷன் கொடுக்கலாம். நீங்க சொன்னா கண்டிப்பா நான் அப்லோட் பண்றேன். ஓகேங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து உங்களோட ஐடியா வேற ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. இல்லாட்டா எங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். ஆனா வந்து பேசிக்கா நம்ம ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சரி. இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். ஐ ஆம் திரவிதா. இன்னைக்கு டாபிக் ஆர்டிகல்ஸ் பேர்ல ஆஸ் யூஷுவல் எல்லாமே ப்ரிபோசிஷன், இடியம், செக்காபுலரி எல்லாமே உண்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஆர்டிகல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், டெஃபனைட், இன்டெஃபனைட் அப்படி ரெண்டு உண்டு அப்படின்னு தெரியும். டெஃபனைட் அப்படின்னா என்ன, பர்டிகுலரா ஒரு பொருளை சொன்னோம்னா அது டெஃபனைட். இன்டெஃபனைட் அப்படின்னா ஜெனரலா சொல்றது. அப்ப டெஃபனைட்டுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், இந்த இன்டெஃபனைட். ஜெனரலா சொல்றதுக்கு எதை யூஸ் பண்ணுவோம், ஏயும் ஆன். ஓகேங்களா? இப்ப அதுலதான் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, ஸ்பெல்லிங்க பார்க்க கூடாது, சவுண்ட பார்க்கணும். அதோட ப்ரொனன்சியேஷனை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து குழப்பம் வராது அப்படின்னு சொல்றதுக்கு. அப்ப யூனிவர்சிட்டி அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, உடனே யூ இருக்கு, ஓகே, அண்ட் யூனிவர்சிட்டி போடணும், ஏ போடக்கூடாது. அப்படி ஏ யூனிவர்சிட்டி தான் போடணும், அண்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அதோட சவுண்ட் என்னது நமக்கு, ஒய், யூ, யூனிவர்சிட்டி. ஓகேங்களா? அப்போ வந்து என்ன பண்ணக்கூடாது, ஆன் போடக்கூடாது, ஏ தான் போடணும். அதே மாதிரி அண்ட் அவர் அப்படின்னு சொன்னோம், அவர்னு சொன்னா ஹவர் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? ஹைச் வந்து சைலண்ட், அவர் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆனஸ்ட், ஆனஸ்ட், ஹைச் வந்து சைலண்ட், அண்ட் ஆனஸ்ட் மேன் சொல்லணும். ஓகேங்களா? யூரோப்பியன், யூ, யூ தான் வரும், யூரோப்பியன் வராது, யூரோப்பியன். ஓகேங்களா? அப்போ ஒய் தான் வரும். அண்ட் எம்ஏ அப்படின்னு சொல்லலாமா, அண்ட் எம்ஏ, எம், அண்ட் எம்ஏன்னு சொல்லணும், சொல்லக்கூடாது. எம், இ தான் சவுண்ட். ஓகேங்களா? வவல் சவுண்ட் தான். அதனால அண்ட் எம்ஏ, அண்ட் எம்எஸ்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? அப்ப சவுண்ட வச்சு பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, அப்ப இது கிளியர் தானே? ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோமா? ஓகே, ஜெனரிக் வாஸ் ஸ்பெசிபிக். இப்ப வந்து ஐ லைக் மியூசிக் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேங்களா? இது வந்து ஏன் அப்படின்னா மியூசிக் அப்படின்றது அன்கவுண்டபிள். ஐ லைக் மியூசிக்னா சொன்னா அண்ட் மியூசிக், த மியூசிக் அப்படின்லாம் வராது. இதே நீங்க வந்து ஒரு படத்தை பாக்குறீங்க, அந்த படத்துல உள்ள மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா ஐ லைக் த மியூசிக் இன் திஸ் மூவி. ஒரு இந்த படத்துல உள்ள மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு, பர்டிகுலரா சொல்லியிருக்கீங்க. புரியுதுங்களா? இப்ப ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ், ஸ்பெசிபிக்கா ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா த போடணும். ஜெனரலா போட்டுறதா இருந்தேன்னா என்ன போடக்கூடாது, அன்கவுண்டபிளுக்கு ஏயும் ஆனும் யூஸ் பண்ணக்கூடாது, கவுண்டபிளுக்கு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி பாருங்க, கோல்டு இஸ் ப்ரீஷியஸ். கோல்டு வந்து ஒரு ஜெனரல் ட்ரூத். கோல்டு வந்து என்னதுன்னா ப்ரீஷியஸ், அது ஜெனரலா எல்லாத்துக்குமே தெரியும், ஜெனரல் ட்ரூத். த கோல்டு அப்படின்னு பர்டிகுலரா சொல்லக்கூடாது. த கோல்டு இன் தட் ரிங் இஸ் ஃபேக். அந்த மோதிரத்துல உள்ள கோல்டு. இப்ப ஸ்பெசிபிக்கா சொல்றோம், ஸ்பெசிபிக் கோல்டுனா சொல்றதுனால த கோல்டு அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஓகே தானே? சரி, நெக்ஸ்ட் கவுண்டபிள் வர்ஸ் அன்கவுண்டபிள் கன்ஃபியூஷன். இப்போ வந்து ஐ நீட் ஏ வாட்டர், எனக்கு ஒரு வாட்டர் வேணும்னு கேட்போமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னு தான் கேட்போம். ஐ நீட் சம் வாட்டர். ஏன் வாட்டர்ன்றது அன்கவுண்டபிள். ஷீ கேவ் மீ அன் அட்வைஸ், ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா சொல்லுவோம் அன் அட்வைஸ். கரெக்டுன்றீங்களா? ஏஇஐஓயு ஆன் வந்துருக்கு இல்ல. ஷீ கேவ் மீ ஏ பீஸ் ஆஃப் அட்வைஸ். ஏன் அப்படின்னா அட்வைஸ் அப்படின்றது அன்கவுண்டபிள். ஓகேங்களா? அதே மாதிரி ஏ ஃபர்னிச்சர் வாஸ் எக்ஸ்பென்சிவ். ஏன் ஃபர்னிச்சர்னு சொல்லக்கூடாது, ஃபர்னிச்சர் அப்படின்றது அன்கவுண்டபிள். ஓகேங்களா? ஒரு ஃபர்னிச்சர், ரெண்டு ஃபர்னிச்சர்ன்றது குரூப் ஆஃப். ஓகேங்களா? குரூப் ஆஃப் என்னது நமக்கு ஃபர்னிச்சர்ஸ் தான் நம்ம குரூப் ஆஃப், அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஃபர்னிச்சர்னு சொல்றோம். அப்ப த ஃபர்னிச்சர் வாஸ் எக்ஸ்பென்சிவ்னா சொல்லணும், ஏன் ஃபர்னிச்சர் வாஸ் எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு என்ன வரணும், கண்டிப்பா த போடணும். ஓகேங்களா? இஎஸ்டி வந்ததுன்னா கண்டிப்பா என்ன த போடணும். த பெஸ்ட், த மோஸ்ட் அப்படின்னு தான் போடணுமே தவிர ஷீ இஸ் பெஸ்ட் டான்சர்னு சொல்லக்கூடாது, த பெஸ்ட் டான்சர். ஹி இஸ் மோஸ்ட் டேலண்டட் பாய் இன் த கிளாஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஹி இஸ் த மோஸ்ட் டேலண்டட் பாய் இன் த கிளாஸ். இப்ப சூப்பர்லேட்டிவ் டிகிரி வந்ததுன்னா என்ன வரணும், த வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் யூனிக் அண்ட் ஃபேமஸ் திங். இப்ப யூனிக்கா இருக்கு உலகத்துல, அது மட்டும் தான் தனித்தன்மையோடு இருக்கு. எதெல்லாம் உலகத்துல இருக்குது,
சன், மூன், ஸ்கை, த கங்கா, த ஹிமாலயா எதெல்லாம் யூனிக்கா இருக்குதோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம த போடணும். ஓகேங்களா? த மூன், த சன், த ஸ்கை, த கங்கா, த ஹிமாலயா. ஓகேவா? அதே மாதிரி மவுண்ட் எவரெஸ்ட் தான் மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். ஓகேங்களா? யூனிக் இட் செல்ஃப் ப்ராப்பர் நவுன். அதனால த மவுண்ட் எவரெஸ்ட் போடக்கூடாது, மவுண்ட் எவரெஸ்ட் தான் போடணும். புரியுதுங்களா? ஓகே. நெக்ஸ்ட் டிட்டர்மினஸ். டிட்டர்மினஸ் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு? ஒரு இதை டிட்டர்மைன் பண்ணது, அது எவ்வளவு இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? டிட்டர்மினஸ் அந்த நவுனை டிட்டர்மைன் பண்ணக்கூடியதான் டிட்டர்மினஸ். இப்ப ஃபியூ, யா ஃபியூ, த ஃபியூ, இதுல எத்தனை பேருக்கு டவுட் உண்டுன்னு சொல்லுங்களேன். கண்டிப்பா எல்லாத்துக்குமே இதுல ஒரு சில டவுட். ஃபியூனா என்ன, யா ஃபியூனா என்ன, த ஃபியூனா என்ன? ஃபியூ அப்படின்னா ஒன்னும் இல்லை, நெகட்டிவ், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்டு, கொஞ்சம் பேர், ரொம்ப அரிதா, ரொம்ப ஒரு 10 பேர் இருக்கிறான்னா அதுல ஒருத்தன் பாஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னா ஃபியூ ஸ்டூடெண்ட். ஒருத்தன் தான், இல்லாட்டி 2 பேர் பாஸ் பண்ணி, 100ல 2 பேர் பாஸா ஃபியூ ஸ்டூடெண்ட். ஓகேங்களா? யா ஃபியூ அப்படின்னா ஃபியூன்றது நெகட்டிவ், யா ஃபியூ அப்படின்றது பாசிட்டிவ். ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்னா கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? 100ல 10 பேர் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபியூ ஸ்டூடெண்ட் பாஸ்ட். யா ஃபியூன்னு சொன்னோம். 100ல 1 2 அப்படின்னா ஃபியூ, 100ல 10 அப்படின்னா யா ஃபியூ. புரியுதுங்களா? அப்ப ஃபியூன்றது நெகட்டிவ், யா ஃபியூ அப்படின்றது பாசிட்டிவ். த ஃபியூ அப்படின்னா ஆல் ஆஃப் தோஸ் ஃபியூ, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. த ஃபியூ ஸ்டூடெண்ட் ஹூ கேம் வேர் அப்ரிஷியேட்டட், நிறைய ஸ்டூடெண்ட் இல்ல, கொஞ்சம் ஸ்டூடெண்ட் வந்தாங்க, அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க. அந்த ஃபியூல பர்டிகுலரா கொஞ்சம் பேர் வந்தாங்க இல்லையா, அந்த பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா சொல்றதுதான் த ஃபியூ. புரியுதுங்களா? டவுட் இல்லையே? சரி. அப்ப யா ஃபியூ அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் இதுல சொல்லணும். ஃபியூ அப்படின்னா நெகட்டிவ்ல, த ஃபியூனா இந்த ஒரு சிலர் மட்டும் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் த ஃபியூ. புரியுதுங்களா? ஓகே. இதே மாதிரி லிட்டில், யா லிட்டில், த லிட்டில். லிட்டில் அப்படின்னா கொஞ்சம், ஆல்மோஸ்ட் நன். எப்படி நம்ம ஃபியூ சொன்னோமோ அதே மாதிரிதான் லிட்டில். ஏ லிட்டில்ன்றது சம், அங்கேயும் கொஞ்சம் சிலர் தானே சொன்னோம். அதே மாதிரி ஏ லிட்டில் இங்க வந்து பாசிட்டிவ்ல, லிட்டில் அப்படின்றது நெகட்டிவ். த லிட்டில்னா கொஞ்சமா உள்ளது. ஓகேங்களா? ஸ்பெசிபிக்கா கொஞ்சமா அப்படின்றோம்ல, அதுதான் த லிட்டில். அப்ப த லிட்டில்ன்றது எல்லாம் ஆல்மோஸ்ட் நன். லிட்டில் ஹோப்பில், நான் கொஞ்சம் ஹோப் வச்சிருந்தேன், அதுவும் இல்லாம ஆயிட்டுன்றல, அதாவது இருந்தும் இல்லாம இருந்தேன்னு சொல்றதுதான் லிட்டில். ஓகேங்களா? ஏன் லிட்டில்ன்றது கொஞ்சமா, ஏன் லிட்டில்ன்றது கொஞ்சமா. ஏ லிட்டில் மில்க் இஸ் லெஃப்ட், கொஞ்சமா பால் கொட்டிருக்கு, கொஞ்சம் தான், ஒன்னும் சாரம் இல்லைன்றோம்ல, அதுதான். த லிட்டில்னா ஆல் தட் ஸ்மால் அமௌண்ட், கொஞ்சம். The little money I had is gone, கொஞ்சம் பைசா வச்சிருந்தேன், ஸ்பெசிபிக்கா சொல்றோம். கொஞ்சம் பைசா வச்சிருந்தேன், அதுவும் இல்லாம ஆயிட்டு அப்படின்னு சொல்றோம், அதுவும் போயிட்டுன்றல, அதுதான். இப்ப ஏ லிட்டில் அப்படின்னா என்னது? பாசிட்டிவ், சம்னு அர்த்தம். லிட்டில் அப்படின்றது நெகட்டிவ், ஆல்மோஸ்ட் நன் அப்படின்னு அர்த்தம். த லிட்டில்னா ஸ்பெசிபிக்கா குறைஞ்சபட்சம் ஒண்ணு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பெசிபிக்கா உள்ளதுதான் த லிட்டில். இப்ப லிட்டில்ன்றது நெகட்டிவ், ஏ லிட்டில்ன்றது பாசிட்டிவ், த லிட்டில்ன்றது ஸ்பெசிபிக். நெக்ஸ்ட் ஈச், எவரி, எய்தர், நெய்தர். ஓகேங்களா? ஈச் அப்படின்னா இண்டிவிஜுவலா சொல்றது, எவரின்றது குரூப்பா சொல்றது, குரூப். ஓகேங்களா? எய்தர்னா 2 இருக்கு, அதுல 1ன்னு அர்த்தம். நெய்தர் அப்படின்னா 2 உண்டு, அதுல ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஈச்னா இண்டிவிஜுவல். ஈச் ஸ்டூடெண்ட் காட் எ புக், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் புக்கு கிடைச்சது, அவங்க பெற்று விட்டார்கள்னு அர்த்தம். எவரி குரூப், எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் ஸ்டடி, எல்லா ஸ்டூடெண்ட். இப்ப வந்து குரூப்பா சொல்றோம். ஈச்னா தனித்தனியா சொல்றது, எவரினா குரூப்பா சொல்றது. எய்தர் ரெண்டுத்துல இருக்கு 1, 1 ஆஃப் 2ன்னு அர்த்தம். யூ கேன் டேக் எய்தர் புக், ஏதாவது ஒரு புக்கை 1 எடுத்துக்கோ, 2 புக் இருக்கு 1 எடுத்துக்கோ. ஓகேங்களா? நெய்தர் நாட் 1 ஆஃப் 2, நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட், 2 ஆன்சர்ல ஒண்ணுமே கரெக்ட் இல்லைன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இப்ப ஈச், எவரி, எய்தர், நெய்தர். புரியுதா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் omission errors. இப்ப வந்து she is teacher அப்படின்னு, அவங்க டீச்சர் கரெக்ட்னு தானே தோணும். அப்படி அவங்கள் ஒரு ஆசிரியர், அவங்கள் ஒரு ஆசிரியர், அவள் ஒரு ஆசிரியர். ஓகேங்களா? அப்போ she is a teacher தான் சொல்லணுமே தவிர she is teacher சொல்லக்கூடாது. he is a doctor தான் சொல்லணுமே தவிர he is doctor சொல்லக்கூடாது. ஓகேங்களா? the honesty is the best policy. the honesty, the honestyன்றது என்னது? honestyன்றது abstract noun. இப்ப honesty is the best policy ன்னு சொல்லணுமே தவிர the honesty சொல்லக்கூடாது. he is in the hospital சொல்லலாம், in hospital சொல்லலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே acceptable தான். ஓகே. நெக்ஸ்ட் இப்ப go to school,
go to church, go to bed, go to hospital. இதுக்கெல்லாம் go to the school சொல்ல வேண்டாம், go to the church சொல்ல வேண்டாம், go to the bed சொல்ல வேண்டாம், go to the hospital சொல்ல வேண்டாம். இப்ப எதுக்கு சொல்லலாம் அப்படின்னு எங்க போயிட்டு go to the school, பர்டிகுலரா ஒரு பிளேஸ் சொல்றீங்க அப்படின்னா, ஸ்பெசிபிக்கா சொல்றீங்க அப்படின்னா I go to the school. எதுக்கு விசிட்டரா போறீங்க, ரெகுலரா போறதா இருந்தான்னா go to school தான் சொல்லணுமே தவிர go to the school னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? at night, by train, on foot. எப்படி வந்தீங்க? at the train னு சொல்லக்கூடாது, by the walk, by the train அப்படின்னு சொல்லக்கூடாது, on the foot அப்படின்னு சொல்லக்கூடாது. at night, by train, on foot அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர இதுக்கு முன்ன எந்த ஆர்டிகல்ஸும் போடக்கூடாது. புரியுதுங்களா? but the go to the school அப்படின்னா எங்க போயிட்டு இருக்கீங்க? ஸ்கூலுக்கு போறேன், அந்த ஸ்கூலுக்கு போறேன். ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்கூல் நேம் சொல்லி போறேன் அப்படின்னா நீங்க த போடலாம். அப்படி இல்ல நம்ம ரெகுலரா ஒரு இது ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த இடத்துல த வரக்கூடாது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் error spotting. he gave me a, she gave me a useful book ன்றது பேசிக்கா தான் பார்க்க போறோம். பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டா அடுத்த வரக்கூடிய கிளாஸ்ல பார்த்துடலாம். she gave me an useful book ன்றது ஓகேங்களா? an useful book வரக்கூடாது, ஏ தான் வரணும். ஏன்னா why you, why தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், அதனால an போடக்கூடாது, ஏ. The honesty is a good quality. The honesty is a good quality இருக்கு. honesty ன்றது ப்ராப்பர் நவுன், அதனால honesty is a good quality ன்னு சொல்லணுமே தவிர honesty பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா நம்ம சொல்லல. அது வந்து என்னது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், அதனால நம்ம த போடக்கூடாது. honesty is a good quality ன்னு சொல்லணும். he is the best of a 3 players ன்னு சொல்லக்கூடாது, ஏன்னா ஸ்பெசிபிக்கா சொல்றோம். 3 players ஸ்பெசிபிக்கா சொல்றதுனால த தான் போடணும். he is the best of the 3 players ன்னு சொல்லலாம். a little knowledge is a dangerous thing அப்படின்னா வரணும். a little knowledge is dangerous thing ன்னு சொல்லக்கூடாது, a dangerous thing. ஓகேங்களா? ஏன்னா நவுனை வந்து இந்த நவுனை நம்ம பர்டிகுலரா சொல்ல போறோம். டேஞ்சரஸ் அப்படின்றது ஜெனரல், அப்ப a ஜெனரல், a dangerous thing தான் சொல்லணும். புரியுதுங்களா? a little knowledge is a dangerous thing. he met the Ramesh. நம்ம பொதுவா ப்ராப்பர் நவுனுக்கு முன்ன என்ன படக்கூடாது? ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனுக்கு முன்ன ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. he met Ramesh yesterday தான் சொல்லணும், the Ramesh சொல்லக்கூடாது. ஓகேங்களா? I want an advice from you. an adviceலாம் வரக்கூடாது, piece of advice ன்னு வரணும். piece of advice னா கொஞ்சம் எனக்கு அட்வைஸ் தேவைப்படுது உன்கிட்ட இருந்து. a piece of advice தான் சொல்லணும், a advice ன்னு சொல்லக்கூடாது, an advice ன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? a piece of advice. she bought an umbrella. she bought an umbrella வரக்கூடாது, an umbrella தான் வரணும். and one and an one-eyed, one ஓ தானே, ஓ சவுண்ட் வராது நமக்கு அதுல. one-eyed ஓகேங்களா? வி அப்ப ஏ one-eyed ball தான் வரணும். ஓகேவா? புரியுதுங்களா? ஓகே, குழப்பல இல்ல. சரி, நெக்ஸ்ட் இந்த ப்ரிப்போசிஷன் படிக்கும்போது நீங்க அந்த தமிழ் மீனிங்கும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரிப்போசிஷன் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி கிராமருமே நீங்க தமிழ் அர்த்தத்தோட இப்ப நான் எடுக்கிறோம் இல்லையா, தமிழோடு நீங்க சேர்த்து, அதான் நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம், நம்மளோட மதர் டங்கோடு சேர்த்து நீங்க வந்து படிக்கிறப்போ கிராமர் ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். ஓகேங்களா? இன் அப்படின்னா என்ன? இல்லுன்னு அர்த்தம். டூனா இக்கு, பார்னா காக, ஃப்ரம்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும், ஃப்ரம்னா இருந்துன்னு அர்த்தம், பார்னா வித்னா உடன். ஓகேங்களா? பிலீவ் இன் காட், பிலீவ் இன், ஐ பிலீவ் இன் காட், கடவுள் மேல நம்பிக்கையில் இருக்கிறேன் அர்த்தம். ஓகேங்களா? பிலாங் டுனா திஸ் புக் பிலாங்ஸ் டு மீ, எனக்குள்ளது, எனக்கானது, எனக்கு. திஸ் புக் இஸ் பிலாங் டு மீ. ஓகேங்களா? பிளேம் ஃபார், அதற்காக, காகன்னு வருமா. he blamed me for the mistake. அவன் என்னை பிளேம் பண்ணான் இந்த மிஸ்டேக்குக்காக, தவறுக்காக என்னை பிளேம் பண்ணான். blamed for. ஓகேங்களா? blame for. he blamed me for the mistake. ஓகேவா? borrow from. I borrowed money from Ravi. ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கா? யார்கிட்ட இருந்து நீங்க வாங்குனீங்க? ரவிட்ட இருந்து. I borrowed money from, borrow from. ஓகேவா? beg for. எதற்காக நம்ம எடுத்தோம்? he begged for help. ஹெல்ப்புக்காக. ஓகேவா? எதுக்காக வந்து இது பண்ணா? ஹெல்ப்புக்காக கெஞ்சினான்னு அர்த்தம். பிகின் வித், இந்த மீட்டிங் began with a prayer. மீட்டிங் வந்து பிரேயருடன் தொடங்குச்சு. புரியுதுங்களா? பிலீவ் ஆன், பிலீவ் இன் நான் சொல்லணும், யூஸ் இன் நாட் ஆன். ஓகேவா? பிலீவ் இன் வரணும், ஆன் வரக்கூடாது. ஓகேங்களா? புரியுது. நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃப் அபவுட். போஸ்ட் அப்படின்னா பெருமைப்படுறது. he boasts of his strength. ஸ்ட்ரென்த்தால ஸ்ட்ரென்த்தை பத்தி அவனுக்கு பெருமையா இருந்த பற்றி. ஓகேங்களா? ஆஃப்னா அவன் ஸ்ட்ரென்த் இருக்குது அதனால அவன் பெருமையா இருந்தான்னு அர்த்தம்.
பெனிஃபிட் ஃப்ரம் இன். ஃப்ரம்னா ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து வரணும், ஒரு இதுல இருந்து ஒரு தொடக்கம் இருக்கணும். ஓகேங்களா? வி பெனிஃபிட்டட் ஃப்ரம் ஹிஸ் அட்வைஸ்ன்னு சொல்லலாம், பை ஹிஸ் அட்வைஸ். அவன் அட்வைஸால நான் வந்து என்னன்னு பெனிஃபிட் ஆயிட்டேன், அவன் அட்வைஸால நான் அவன் அட்வைஸ்ல இருந்து பெனிஃபிட் ஆனேன். ஓகேங்களா? பெனிஃபிட்டட் பை ஹிஸ் அட்வைஸ் அப்படின்னா ஃப்ரம் ஹிஸ் அட்வைஸ்னா அவன் அட்வைஸ்ல இருந்து நான் பெனிஃபிட் ஆனேன். பை ஹிஸ் அட்வைஸ் அட்வைஸ் ஆல் ரெண்டுமே ஒண்ணுதான். பேஸ் ஆன் பேஸ் அப்பான். த மூவி இஸ் பேஸ்ட் ஆன் அப்பான் ரெண்டுமே என்னதுதான். அத அத அதுதான் என்னது அடிப்படை. ஓகேங்களா? அடிப்படை. அந்த மூவி அந்த ஸ்டோரி வந்து எதன் அடிப்படையில். ஓகேங்களா? the movie is based on a new story, based upon a new story. அத அப்பான்னா அதுக்கு அந்த நியூ ஸ்டோரி வச்சுதான் அதை எடுத்தாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பிலீவ் இன் அப்படின்னா என்ன? ஃபெய்த்னு அர்த்தம். பிலீவ் இன் யுவர்செல்ஃப். பில்ட் ஆன், பில்ட் அப்பான். இதே மாதிரிதான். they built on the old foundation சொல்லலாம், upon the old foundation. burst into, she burst into tears. அப்படி வெடிச்சு அழுதான்னு சொல்லுவாங்கல்ல. she burst into tears. ஓகேவா? bless with, he blessed with a baby boy. வந்து எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டாள், ஏதோ பேபி பாய், பையனுடன் அர்த்தம். உடன். ஓகேங்களா? வித்னா உடன். blame on, he put the blame on me. என் மேல பழிய போட்டா, பர்சன். ஓகேங்களா? என் மேல பழிய போட்டான்னு அர்த்தம். he put the blame on me. பேஸ் அப்பான் ஏற்கனவே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். யூபிக்யூட்டஸ் அப்படின்னா என்னது? பிரசன்ட் எவ்ரிவேர் அட் தி சேம் டைம். இப்போ மொபைல் போன் என்கிட்ட இருக்கிற போன் உங்ககிட்ட இருக்காது, உங்கள்கிட்ட இருக்கு, வேற யார்ட்டையும் இருக்காது, அப்படிதானே? ஆனா அந்த போன் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும். ஓகேங்களா? அது எல்லாத்திட்டையும் பரவி இருக்கு, அதுதான் யூபிக்யூட்டஸ் சொல்லலாம். ஆனா ஆம்னி பிரசன்ட்ன்றது ஒரு ஆளு தான் எல்லா இடத்துலயும் இருக்கிறார். புரியுதுங்களா? அத காட் மட்டும் தான். ஓகே தானே? அப்ப மொபைல் போன் ஹேவ் பிகம் யூபிக்யூட்டஸ் தீஸ் டேஸ். இப்ப இந்த ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் புரியுதா? ஆம்னி பிரசன்ட் வேற, யூபிக்யூட்டஸ் விரவி இருக்கு, எல்லாத்திட்டையும் ஒரே மாதிரியான பொருள் எல்லாத்திட்டையும் இருக்குன்னு அர்த்தம். மேக்னானிமஸ் அப்படின்னா பெரிய மனசுக்காரன், எவ்வளவு இதுனாலும் அவன் வந்து மன்னிச்சு ஏத்துப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். வெரி ஜெனரஸ் அண்ட் ஃபர்கிவிங், எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் ரைவல். he was a magnanimous in victory and consoled his opponent. opponent வந்து என்ன பண்ணிட்டான்? அவனோட தப்ப நம்ம வந்து கன்சோல் பண்ணிட்டான், மன்னிச்சு விட்டுட்டான், பெருந்தன்மையா விட்டுட்டான்னு அர்த்தம். மேக்னானிமஸ் பெரிய மேக்னா அப்படின்னா பெரிய அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன். அடுத்து எப்பமேரல். எப்பமேரல்னா என்ன? கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்கும், மின்மினி பூச்சி மாதிரி. ஓகேங்களா? அந்த மலைப்பூச்சி மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு இருந்துட்டு போயிடும். அதே மாதிரி அழகுன்றது இளமை காலத்துலதான் இருக்கும், லைஃப் லாங்கா இருக்காது, கொஞ்ச நாளைக்கு இருக்கக்கூடியதுதான் என்னது? எப்பமேரல். ஓகேங்களா? லாஸ்டிங் ஃபார் வெரி ஷார்ட் டைம். தற்காலிகமானது, குறுகிய காலம் தான் நீடிக்கும். இதுல வந்து எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லாத்துலயும் கேட்பாங்க. எப்பமேரலும் கேட்டதுதான், மேக்னானிமஸும் கேட்டதுதான். ஓகேங்களா? புரியுது? நெக்ஸ்ட் மெட்டிகுலஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். மெட்டிகுலஸ் அப்படின்னா என்னது? ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் அண்ட் ப்ரிஷியஸ் அபவுட் டீடைல்ஸ். ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணக்கூடியது. எதை நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுவோம்? ரெக்கார்ட்ஸ். ஓகேங்களா? ஷி இஸ் மெட்டிகுலஸ் இன் மெயின்டைனிங் ஹர் ரெக்கார்ட்ஸ். மிக நுணுக்கமாக சிறு சிறிய விஷயங்களை கவனம். மெட்டிகுலஸ் அப்படின்னா கேர்ஃபுல்லா, ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியதுதான் மெட்டிகுலஸ். ஓகேங்களா? இது அடிக்கிறது. இது எதுல கேட்பாங்க, எதை பேஸ் பண்ணி கேட்பாங்க அப்படின்னா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி இந்த வெக்காபுலரி, இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வரும். பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனை பேஸ் பண்ணி இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் வரும். மெட்டிகுலஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அப்சோலிட். அப்சோலிட்னா என்ன? அவுடேட்டட்னு அர்த்தம். நோ லாங்கர் இன் யூஸ். இப்போ வந்து நம்ம டைப்ரைட்டர்லாம் போயிட்டு அந்த குட்டி போன்லாம் இருக்கலாம், நோக்கியா, அதெல்லாம் போயாச்சு, அதெல்லாம் என்ன? அவுடேட்டட் ஆயிட்டு. ஓகேங்களா? the typewriter have become obsolete in modern world. ஓகேவா? பழையன பயன்பாட்டில் இல்லாதது. இது வந்து எதுக்கு? ரீசனிங் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த அப்சோலிட் கேட்பாங்க. ஓகேங்களா? புரியுதா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி. பாய்ஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னன்னா ரொம்ப சத்தமா உற்சாகமா இருப்பாங்கல்ல, அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எல்லாம் ரொம்ப ரொம்ப கத்தி கூப்பாடு போடுவீங்கல்ல, அதுதான். நாய்ஸி, எனர்ஜெட்டிக் அண்ட் சியர்ஃபுல். ஓகேங்களா? the children were boisterous during the festival. ஓகேவா? அடுத்தது பெனைன் அப்படின்னா என்ன? ஜென்டில் அண்ட் கைண்ட், நாட் ஹார்ம்ஃபுல். இப்ப யாரை பார்த்தாலும் ஒரு நல்ல ஸ்மைல் ஃபேஸா இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்து சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, கனிவா இருப்பாங்க, ஸ்மார்ட்டா இருப்பாங்கம்மாங்களா, அதுதான். ஜென்டில் அண்ட் கைண்ட், நாட் ஹார்ம்ஃபுல். பெனைன் அப்படின்னா என்னது? ஜென்டில் அண்ட் கைண்ட். நெக்ஸ்ட் அடாசியஸ். அடாசியஸ் அப்படின்னா என்ன? அடாவடியா இருக்கான்னு சொல்லுவாங்க, தைரியமா, அச்சமே இல்லாம, பயமே இல்லாம இருக்கிறான்னு சொல்லுவாங்களா, அவங்களதான் அடாசியஸ். ஓகேங்களா? போல்ட் அண்ட் டேரிங். இட் வாஸ் அன் அடாசியஸ் பிளான் டு கிளைம் மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட்ல ஏறதுக்கு என்ன வேணும் நமக்கு? அசாத்தியமான தைரியம் வேணும், அவ்வளவுதான். ஓகேங்களா? வெல் வெதர் அப்படின்னா என்ன? முன்னோடி.
நமக்கு வழிகாட்டுறவங்கன்னு அர்த்தம். லீடர், ஓகேங்களா, இண்டிகேட்டர் ஆஃப் ட்ரெண்ட், நமக்கு வந்து வாழ்க்கையோட முன்னோடி. The company is bellwether of the tech industry. Next, bizarre. Bizarre-னா என்ன? வித்தியாசமா, வியப்புற்ற மாதிரி, இது வரைக்கும் பார்த்திருக்கவே மாட்டோம். அதுதான் unusual, very strange or unusual, bizarre. ஓகேங்களா? The artist is known for his bizarre style. The artist வந்து எதற்காக புகழ் பெற்றவர் அப்படின்னா அந்த அவரோட bizarre, வித்தியாசமான ஸ்டைலுக்காக புகழ் பெற்றவர்னு அர்த்தம். Praise the Lord, ஒரு 5 தான் பார்க்க போறோம். நாளையில இருந்து நம்ம எல்லாமே 10 ஆக்கிடலாம். உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க, ஓகேங்களா, நம்ம வந்து பாத்துக்கலாம். அதே டைம்ல 1 hour ஃபுல் லென்த்தியா போடணும்ன்றதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. நீங்க பாப்பீங்க அப்படின்னா கண்டிப்பா போடலாம். ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க 1 hour போடுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாக்கலாம், அதையும் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, சரி. கிளாம் டவுன் ஆன் அப்படின்னா என்னது? டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன், கட்டுப்பாடா வைக்கிறது, ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணும், அதுல வந்து கட்டுப்பாடுல கொண்டு வரணும்ன்றதுதான் கிளாம் டவுன் ஆன். கிளாம் டவுன் ஆன் இல்லீகல் டிரான்சாக்ஷன். ஃபெண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன? நிறுத்துறது, தடுக்கிறது. ஆஃப்னாவே தடுத்தல், நிறுத்த, எதிர்கொள்ளன்னு அர்த்தம். டிஃபெண்ட் அகைன்ஸ்ட் ஹார்ம்னு அர்த்தம். ஓகேங்களா, ஃபெண்ட் ஆஃப் ஹாஸ்டல் டேக் ஓவர். ஓகேங்களா, ஃபேஸ் அவுட்னா என்னது? கிராஜுவலா நிறுத்தணும்னு அர்த்தம், படிப்படியா நிறுத்தணும்னு அர்த்தம். ஃபேஸ் அவுட் ஓல்டு கரன்சி நோட். கிராக் டவுன் ஆன் சிவியர் மெஷர், கடுமையா நடவடிக்கை. கிராக் டவுன் ஆன் சிவியரா எடுக்கணும்னு அர்த்தம். ப்ரூடெண்டல் பேங்கிங். கிராக் டவுன் ஆன் ப்ரூடெண்டல் பேங்கிங்னா என்ன? நம்ம அந்த டிரான்சாக்ஷன், இல்லீகல் டிரான்சாக்ஷன் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம், ப்ரூடெண்டல் பேங்கிங். கிராக் டவுன் ஆன் அதை வந்து அதை அப்படி உள்ள பேங்கிங்க வந்து கடுமையா அதுல அப்படி பண்றவங்கள, நம்ம அக்கௌண்ட் நம்பர்ல இருந்து நமக்கு தெரியாம பைசா எடுக்கிறாங்கல்ல, அவங்க மேல கடுமையா நடவடிக்கை எடுக்கணும்னு அர்த்தம். பிரஷப் ஆன். பிரஷப் ஆன் அப்படின்னா என்ன? உன்னோட ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்க. பிரஷப் பண்ணிக்கோ அப்படின்னா புதுசா அவனைய தீட்டிக்கோன்னு அர்த்தம். ஓகேங்களா, உன்னோட ஸ்கில்ல மேம்படுத்திக்கோன்னு அர்த்தம். பிரஷ் அப் ஆன் அக்கௌண்டிங் பிரின்சிபல். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களோட கமெண்ட்ஸ், உங்களோட என்ன சஜஷன் எல்லாமே தாங்க. கொஞ்சம் பேர் தான் கடைசி வரைக்கும் பாக்குறீங்க, ஒரு 10% தான் பாக்குறீங்க. நீங்க உங்களோட சஜஷனையாவது தாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.